அண்மை செய்தி ஒன்றை நாம் பார்க்கிறோம். கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் கூடங்குளம் அந்த செய்தியை பார்க்கிறோம். மின்கம்பங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன, சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கூடங்குளத்தில் என்ன நிலவரம் என்பதை நாம் தொடர்ச்சியாக இந்த தொடர் நேரலையில் பதிவு செய்து வந்தோம். பல இடங்களில் தண்ணீர் வீடுகளை சூழ்ந்திருந்ததை பார்த்தோம். தற்போது வீட்டிற்குள் அந்த வெள்ள நீரானது சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடங்குளத்தில் கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றிருக்கிறது. காட்டாற்று வெள்ளம் போல் சாலைகளில் அந்த தண்ணீர் பாய்ந்தோடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடங்குளத்தில் கனமழையால் பல வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கடைகளுக்குள்ளும் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளில் வேகமாக அந்த தண்ணீர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பொதுமக்கள் நிற்கும்போது அவர்கள் முட்டிய அளவிற்கு தண்ணீர் சாலைகளில் ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். கூடங்குளத்தை பொறுத்தவரை ஏற்கனவே சாலைகள் துண்டிக்கப்பட்டிருந்தது, வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருந்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கும் 12 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக கூடங்குளம் பகுதியிலும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பிரதான சாலையில் அந்த வெள்ள நீர் ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பேருந்து நிலையம் மூழ்கி இருக்கிறது. சாலை முழுவதும், அதாவது கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதும் வெள்ள நீர் பாய்ந்தோடக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலைகளில் தண்ணீர் எந்த அளவிற்கு வேகமாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இடுப்பு அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ராஜு கிருஷ்ணாவும் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜு கிருஷ்ணா, இப்போ நம்ம நேரலை தொடங்கும் போது 1 மணி நேரத்துக்கு முன்பு பார்த்தோம். அப்போ என்ன நிலைமை இருந்தது, தற்போது எப்படி இருக்கு? ஏன்னா தண்ணீர் வேகமாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கு? நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஒரு ஆறோ இல்ல ஒரு ஓடை பகுதியோ இல்ல. நம்ம இருக்கக்கூடிய கூடங்குளம் பிரதான பகுதி. இதுதான் கூடங்குளத்தோட பஸ் நிலையம். எப்போதுமே மிகவும் பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த பஸ் நிலையத்தில் இன்று நடக்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதோட இங்க வரக்கூடிய தண்ணியோட அளவு எப்படி இருக்கு, எவ்வளவு வீரியமா இருக்கு என்னங்கறத நீங்க பார்க்கலாம். இங்க சுமார் 100 கடைகள் நீரில் மூழ்கி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சேதமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய 200 வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து இருக்கு. மக்களோட இயல்பு வாழ்க்கை இன்று காலையிலிருந்து முழுமையாக பாதிச்சிருக்கு. மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க 31 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மாதிரியான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஏற்கனவே இந்த பகுதி மிகவும் வறட்சியான பகுதி. ஆகையால இங்க இருக்கக்கூடிய 2K கிட்ஸ், அதாவது
2K கிட்ஸ் அழைக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த இங்க வந்து இருக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து கொண்டாடும் வகையில வெள்ளத்துக்கு நடுவில் நடக்கிறது போறது அப்படி இப்படின்னு அவங்க சாகசம் பண்றது, நீச்சல் அடிக்கிறது, அந்த மாதிரியான விபரீதமான விளையாட்டுகளை வந்து இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. தற்போது வரை இந்த பகுதியில வந்து அதிகாரிகளோ யாருமே வந்து வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் இல்லாத பட்சத்திலும் நீரினுடைய இழுப்பு அதிகம் காரணமாக ஏராளமான மின் கம்பங்கள், சுமார் 10க்கும் மேற்பட்ட மின் கம்பங்கள் சரிந்து அங்குள்ள வயர்களும் அத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. அதனால இந்த பகுதியில் காலையிலிருந்து தற்போது வரை மின்சாரம் என்பது தடைபட்டு இருக்கிறது, முழுமையாக தடைபட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்திருந்தாலும் கடந்த 5 நிமிடங்களுக்கு முன்பு வரை மழை பெய்யாத நிலை இருந்த போதிலும் தற்போது இங்கு மழை மீண்டும் ஆரம்பித்து இருக்கிறது. மழை ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய நீரின் அளவு வந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஏன்னா காலையில் வந்ததை விட சுமார் அரை அடி நீர் வந்து அதிகரித்துக்கிட்டே செல்கிறது. தெருக்களில் சுமார் மார்பளவுக்கான தண்ணீர்கள் தெருக்களில் ஓடுகின்றன. அதனால வீடுகளிலேயே மக்கள் வந்து முழுமையாக முடங்கி இருக்கின்றார்கள். அவங்களுக்கு மதிய உணவு கிடைத்ததா, எந்த அத்தியாவசிய பொருட்கள் உணவுகள் கிடைத்ததா என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு வாகனமும் சிக்கி நிற்கிறது. மேலும் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். விக்னேஷ், ராஜகிருஷ்ணா, குடங்குளத்தினுடைய பேருந்து நிலையத்துடைய நிலைமையே இப்படி என்றால் அதாவது கிராமங்களுக்குள் தண்ணீர் வந்து எப்படி இருக்கும்? அங்கு வந்து பொதுமக்கள் வந்து பாதுகாப்பான நிலைமையில தான் இருக்காங்களா? ஏன்னா இந்த பகுதியிலே வந்து வேகமா தண்ணீர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப மற்ற கிராம பகுதிகள்லாம் எப்படி இருக்கு? தொடர்ச்சியாக காலையில் இருந்தே மழை பெய்து வருவதனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரையில எடுக்கப்படவில்லை. ஏன்னா தண்ணீர் வந்து முழுமையாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த தண்ணீர் நம்ம இப்ப காட்சிகளை பார்க்கும்போது தெரியும், இந்த தண்ணீரோட வேகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இது இந்த கூடங்குளம் மட்டுமல்லாமல் சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் இதே நிலைதான் நீடித்து இருக்கிறது. ஒவ்வொரு கிராமங்களிலும் சுமார் 50 முதல் 100 வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்து இயல்பு வாழ்க்கையா என்பது அவர்களுக்கு மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். அவர்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விக்னேஷ்.